வணக்கம் மனோரவர்களே, ஏமலேந்து உங்கள் தரன் என்று தமிழரசு கட்சியின் மாபெரும் தலைவராக இருந்த ஐயா மாவை சேனார் ஐயா அவர்கள் இன்று இயக்கி எழுதியிருக்கிறார். அவருக்கு முதல்ல என் சாவிலும் என் குடும்ப சாவிலும் ஆழ்ந்த அனுபவங்களை தெரிவித்து கொண்டு கதிரண்ணா பல தடவை கதைக்கும் போதும் அவரை பற்றி சொல்லியிருப்பார். பல விடயங்கள் பகிர்ந்திருப்பார். அந்த ரீதியில் அவர்கிட்டயே நேரடியாக மாவையா பற்றியான தகவல்களை எனக்கும் இருக்கிற கேள்விகள் தகவல்கள் ஒன்றும் அறிய வேண்டி இருக்குது. அவரை பற்றி இப்படி பல போராட்டங்கள் அந்த செயல்பாடு இணைஞ்சு பல போராட்டங்களை நிகழ்த்திய ஒரு போராடி. சிறு வயதில் அவர் ஒரு போராடியாக இருந்தால் பல சிறைகளை சந்தித்தவர். அவற்றை வரலாறு பற்றி எனக்கு அறிய ஆவலாக இருக்குது. அதை கதிரன்கிட்ட கேட்டே அறிஞ்சு கொள்கிறேன். வணக்கம் கதிரண்ணா. வணக்கம் தரன். எல்லோருக்கும் வணக்கம். அமரர் மாவை சேனாதிபதி ராஜா ஐயா அவர்களினுடைய இந்த இழப்பு அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கும் நாங்கள் கண்ணீர் நல்க அவருடைய ஆத்மா இறைவனடி சேர்வதற்கும் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நாங்கள் இருவரும் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேல் பயணித்திருக்கின்றோம். அப்போது இடைக்கிடையே நான் இவரை பற்றி உங்களிடம் பேசியிருந்திருப்பேன். மாவையா பற்றி பேசியிருப்பேன். அவர்கள் தந்தை செல்வாவோடு எங்களுடைய தந்தையோடு பயணித்தவர்கள். உங்களோட தந்தையுடன் பயணித்தவர். எங்களுடைய தந்தை அவர்களோடு பயணித்தவர்கள். இவர் இளமை காலங்களில் மிகவும் ஒரு ஆற்றல் மிக்கவர்களாக எங்களுடைய விடுதலைக்காக, ஈழத்தமிழர்களுடைய அரசியல் விடுதலைக்காக பல சிறைகளிலும் சென்று வந்திருக்கின்றார். இந்த வாழ்க்கை காலங்களை நாங்கள் கடந்து 17ஆம் தேதி முள்ளிவாய்க்காலில் எங்களுடைய விடுதலை புலிகளுடைய அந்த ஆயுத போராட்டம் ஆகுதியாகிய பின் ஏதோ ஒரு வகையில் உயிரோடு இருந்த நாங்கள் சிறை செல்லுகின்றோம். எங்களுடைய குடும்பங்கள், உறவுகள் எல்லோரும் ஓடிக்கொண்டு திரிகின்றார்கள். ஒரு கட்டத்தில் நாங்கள் அந்த இலங்கையினுடைய தொலைக்காட்சிகளில் அந்த நிகழ்வுகளை பார்த்துவிட்டு நாங்கள் உயிரோடு இருக்கின்றோம் என்ற அந்த எண்ணங்களில் ஓடுபட்டு திரிகின்றார்கள். இப்படி எங்களுக்கு காலங்கள் கடந்து சென்றது. ஒவ்வொரு கட்டமாக போராளிகளையும் விடுதலை செய்து கொண்டிருந்தார்கள். என்னுடைய வாழ்வில் அது இன்னும் காலங்களையே தள்ளி கொண்டு போனது. அதற்கு பிறகுதான் இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஊடாக ஐயா அவர்கள் முதலில் என்னை சந்திக்கின்றார். அது என்னுடைய தாயினுடைய மிக பெரும் அழுத்தங்களோடு அங்கே சந்தித்து எனக்கு ஒரு ஏற்பாடுகள் ஏற்கனவே நடந்து கொண்டிருந்தது. ஆனால் பார்வையிடுவதற்கும் அவர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் அன்றைய காலங்களில் கிடைத்திருந்தது. அதை நான் முதல் சிறையில் இருந்த போது என்னை சந்தித்தது. அப்ப என்ன சொன்னார், எது தேவை என்றாலும் என்னை சந்தியுங்கள் என்று. 2014 சிறையில் இருந்து வெளியாகின்ற போது என்னுடைய தாயார் அவருக்கு அடித்து இப்படி நான் வந்திருக்கேன் என்று உடனே அடுத்த நாள் என்னை நலம் விசாரித்து சென்றார். அதற்கு பிறகுதான் இந்த திருகோணமலையில் ஐயா சம்பந்தன் அவர்களை சந்திப்பதற்குரிய ஏற்பாடுகளும் அவர்கள் ஊடாகத்தான் நான் அதை செய்திருந்தேன். எங்களுடைய போராளிகளை அழைத்துக் கொண்டு அவரிடம் சென்று இந்த போராளிகளினுடைய வாழ்வாதாரத்திற்கு அவர்களுக்கு ஏதாவது செய்யுங்கள், தொழில்கள் அல்லது ஏதாவது செய்து விடுங்கள் என்று. அப்ப நான் கூட்டிக் கொண்டு சென்றதில் ஒரு குறுகிய போராளிகள் மிக வறுமையில் இருந்த போது தமிழரசு கட்சியில் அன்று தலைவராக இருந்த ஐயா சம்பந்தன் ஐயா அவர்கள் அதை கடந்து சென்றிருந்தார். பிறகு தொலைபேசியில் மாவி ஐயாவோடு உரையாடி இருந்தேன். அவர் சொன்னார், இந்த இடத்திற்கு நான் 3 நாளைக்கு பிறகு வருகிறேன் என்று சொல்லி என்னை சந்தியுங்கள் என்று சொல்லி. அப்ப அந்த போராளிகளையும் கூட்டிக் கொண்டு வர சொன்னார். அப்ப நான் அவர்களை அழைத்து சென்றேன். அப்ப அந்த இடத்தில் அவர் சந்தித்து விட்டு அந்த போராளிகளுக்கு இப்பவும் அவர்கள் இருக்கின்றார்கள்.
அவர்களினுடைய அந்த நன்றி கடனுக்காக நாங்கள் இன்று உரையாடி கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு விருப்பம் இல்லை இந்த ஊடகங்களில் வருவதற்கு, அதனால் நாங்கள் அந்த இடத்தில் அவருக்காகவும் உரையாடி கொண்டிருக்கின்றோம். அவருடைய சொந்த பணத்தை எடுத்து அந்த போராளி இருவருக்கும் அவர் இதிலிருந்து ஏதாவது செய்து கொள்ளுங்கள் என்ற ஒரு இதை கொடுத்திருந்தார், ஒரு ஊக்குவிப்பை செய்திருந்தார் அவர் சொந்த பணத்தில் எடுத்து. இது கட்சி ரீதியாகவோ அல்லது தங்களுடைய உறுப்பினர் ரீதியாகவோ இதையிடம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் என்று சொல்லி அப்படி ஒரு இதை செய்திருந்தார். எனக்கு இறுதி தருணத்திலும் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் இந்த காணாமலாக்கப்பட்டவருடைய அமைப்புகள் வருகின்ற போதும், எங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் வருகின்ற போதும், சிறு சிறு பிரச்சனைகள் வருகின்ற போது எப்பவும் அறிவுரை கூறுவார். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நீங்கள் செய்ததெல்லாம் போதும், கொஞ்சம் உங்களையும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார். அந்த இவர்கள் எங்களுடைய குடும்பத்தில் இருந்து பெற்றோர்கள் பட்ட அந்த வலிகளால் அவர் அப்படியான வார்த்தைகளை சொல்லுவார். அதை எப்படி கேட்க முடியுமா? அது இப்போ இந்த இனம் இப்படி இருக்கும்போது அதை அறிவுரை நல்ல எங்களோட குடும்பத்திலையும் அதைத்தான் சொல்லி வேணும், அது அறிவுரை நல்லா இருக்குமான்னா. ஆனால் இந்த இனம் அப்படி இதன்னும் போது எங்களால் கேட்கிறாது அந்த இது. அவரினுடைய கட்சியில் இருந்து இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட நடவடிக்கை வருகின்ற போதும் சரி, இந்த அமைப்பு வருகின்ற போதும் அவரோட நான் மிக தெளிவாக உரையாடி இருந்தேன். இந்த அமைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உலகத்தில் நேஷனல் டே இருக்கிறது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக. எங்களை கொண்டு வந்து அந்த பொறிக்குள் விட போகின்றார்கள், இந்த வேலையை செய்யாதீர்கள் என்பதை அந்த இடத்தில் நான் அவர் சுட்டி காட்டியிருந்தேன் பல இடங்கள். அப்படி அது எங்களுடைய கைகை மீறி அப்ப நாங்கள் அந்த பட்ட துன்பங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், உங்களோடு நாங்கள் உரையாடி இருக்கின்றோம், அவருக்கும் தெரியும். அப்ப இப்படித்தான் ஒரு அரசியல் தலைவர்கள் என்று சொல்லப்படுகின்ற போது நான் அவரிடம் என்னுடைய வாழ்வில் அவரை நான் அறிந்ததாக 50 ஆண்டுகள் அவரை ஒரு தெரிந்தவனாக ஒரே விடயம் என்னவென்றால், ஒரு அரசியல்வாதியாக ஒரு இளமை காலங்களில் இருந்தவர்கள் தங்களை தயார்படுத்தி கொண்டு ஒரு வீச்சாக ஒரு முனைப்பாக தந்திரங்களோடும் என் இனத்தை அந்த கட்சியை கொண்டு சென்றிருக்க வேண்டும் என்ற ஒரு பார்வை இருக்கிறது. இதிலிருந்து இனி இருக்கின்ற தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்ற அடுத்த சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு விடயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னவென்றால், இடங்கள் இருந்தும் அந்த இடங்களை சரியாக பயன்படுத்தி கொள்ளுகின்ற அளவிற்கு எமக்கு புத்தி கூர்மைகளோடு நாங்கள் பயணிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்று நீ நான் என்ற வேதங்களை களைந்து நாங்கள் ஐயா மாவையா அவர்களை இன்று இழந்திருக்கிறது போல் நாங்கள் தொடர்ச்சியாக பலரை இழக்க போகின்றோம். ஆனால் ஒரு வரலாற்றுக்குரிய ஒரு ஈழத்தமிழனுடைய வரலாற்று அடையாளம் அவர். எத்தனை பேர் இதை புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய வயதுக்கு ஈழத்தின் ஒரு மூத்த அரசியல்வாதி, அவருடைய இளமை காலங்களில் அதை சரியாக பயன்படுத்தியவர். நாங்கள் எப்படி எங்களுடைய தந்தையார் தேசிய தலைவர் அவரிடம் போய் அடையும் போது எவ்வளவோ அதை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய குடும்பம் பயணித்ததோ, அப்படி அவர்களுடைய காலங்களிலும் அவர்கள் சரியாக தங்களுடைய காலத்தை நகர்த்தியவர்கள். ஆனால் அதற்கு பிறகு கிடைத்த சந்தர்ப்பங்களும் விடுதலை புலிகளினுடைய இந்த ஆகுதிக்கு பின் அவர்கள் எடுத்திருக்க வேண்டிய முயற்சிகளும் நடவடிக்கைகளும் அது என்னால் சில இடங்களில் ஏற்றுக்கொள்ளாமல் நான் அவரோடு உரையாடி இருக்கின்றோம். இந்த சிறைக்கு வந்த பின் அதை இனி வருகின்ற அந்த கட்சிக்குள் இருக்கின்ற உறுப்பினர்கள் ஐயா மாவைய அவர்களினுடைய இந்த அரசியல் நடவடிக்கையை இடுமடங்காக தூக்கி சுமக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இந்த இடத்தில் நாங்கள் யாரையும் விமர்சிக்கவோ அல்லது ஐயாவினுடைய இன்றைய நாளை நாங்கள் அதற்குரிய நாளாக எடுத்துக்கொள்ளவோ அல்ல. நாங்கள் சொல்லுகின்ற விடயத்தை தெளிவாக புரிந்து கொண்டு நாங்கள் எல்லோரும் பயணிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஒரு விடுதலை புலியில் இருந்த ஒரு உறுப்பினர் ஆனவன் தேசிய தலைவர் அவர்கள் என்று
வருகின்ற போது எங்களுடைய சத்திய பிரமாணங்களும் அந்த சத்திய கோப்பும் என்பது ஒரு அரசியல் தலைவனையோ ஒரு அரசியல் கட்சியோ நாங்கள் கை காட்டி விட முடியாது. நாங்கள் அப்படி கை காட்டினால் அது எங்களுடைய நண்பர்கள் மடிந்தவர்களுக்கு செய்கின்ற மிக பெரும் துரோகங்களாக அது அடையாளப்படும். என்றால் விடுதலை புலிகளினுடைய மாபெரும் தலைவர் எங்களுடைய இராணுவ தந்தை மேதகு அவர்கள் இருக்கின்ற போது இப்படி ஒரு கட்சியை காட்டி நாங்கள் ஈழத்தை பெற முடியும், எங்களுடைய அபிலாசைகளை பெற முடியும் என்றால் அது எப்பவோ நாங்கள் அதை செய்திருப்போம். அப்போ ஒரு போராளியின் ஒழுக்கம் என்பது தேவை, அந்த இராணுவ ஒழுக்கம் சிதைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பது தேவை. அதனால் ஐயா மாவை போன்றவர்களை நாங்கள் எவ்வளவு உறவு முறையாக இருந்தாலும் அல்லது நல்ல நட்புகளாக இருந்தாலும் அவர் ஒரு மூத்த அரசியல்வாதியாக இருந்தாலும் நாங்கள் அவரை கை நீட்டி அடையாளப்படுத்த முடியாத காலங்களும் எமக்கு அங்கே இருந்திருக்கிறோம். நாங்கள் அதிலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடங்கள், நான் என்னுடைய அருகில் நின்று விழுந்த மாவீரர்களுடைய ஆத்மாவை தூக்கி சுமப்பவனாக நிற்கின்றேன். அதை பல இடங்களில் அவரிடம் நான் சுட்டி காட்டி இருக்கின்றேன். பல பிரச்சாரங்களுக்கு வருகின்ற போதும் அவர் சொல்லுவார், இந்த இதுக்கு வாங்கோ அப்படி என்று சொல்லுவார். ஆனால் அந்த இடத்தில் என்னால் போக முடியாத அவரிடம் நான் பல நாள் அதை பற்றி பேசியிருக்கின்றோம். அப்படி ஒரு நல்ல மனிதர், அவர்களுடைய காலங்கள், நேரங்கள், அவர்கள் வாழ்ந்த காலங்கள், அவர்கள் இன்று இறைவபாதம் செல்கின்றார்கள். நாங்கள் எல்லோரும் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டிக் கொண்டு அவருடைய குடும்பத்தாருக்கு, உறவுகளுக்கும் நாங்கள் எங்கள் மனமார்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி தரன். ஓகே, மிக்க நன்றி அண்ணா. எனக்கும் புது தகவல்களாக இருந்தது, உங்களுக்கும் புது தகவலாக அமைஞ்சிருக்குமென்னு நம்புகிறேன். அவர் போராட்டத்தின் இதுலேயும் அவர் போராளிகளுக்கு உதவி செய்திருக்கின்ற வரலாற்று பதிவு கதிரண்ணாத பதிந்திருக்கிறார். அவர்கிட்ட ஆத்மா இயற்கை என்ற இதில் ஆத்மா சாந்தி அடையணும் என்று வேண்டிக் கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் நாங்கள் சந்திப்போம்.